லவோதிக்கா அப்பொழுது திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளை அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலை நீங்கி கழித்து மார்பர்களை கட்டியிருந்த மனுஷகுமாரன் ஒப்பானவரையும் போதும் பாருங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தியானம் என்னன்னா, விளக்குடைய திரி. ஒரு விளக்கு நல்லா எரியன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? திரி நல்லா இருக்கும். அப்போ திரி நல்லா இருந்தாதான் அந்த விளக்கு வந்து பிரைட்டா எரியும். ஏசு நம்முடைய ஊழியத்துல எல்லா இதுலையும் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மலையின் மீது இருக்கப்பட்டாலும் மறைந்திருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லியிருக்காரு, விளக்கை கொளுத்து நீங்கள் மரக்காலில் மூடி வைக்காம விளக்கின் தண்ணின் மேல் மூடி வைக்கும், உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு பிரகாசிக்கிறது. அப்போ இந்த சாயங்கால நேரத்துல இந்த பைபிள் ஸ்டடியில ஆண்டவர் 3 மனுஷனை ஓடி கொடுத்து நம்மகிட்ட பேசுறார். முதலாவது மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா மோசே. வாசிக்கலாம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:30 வாசிக்கலாம். மோசேயுடைய முகம் எப்படி காணப்பட்டுச்சு? பிரகாசமாய் காணப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முகம் எப்படி காணப்படணும்? பிரகாசமா காணப்படும். நம்முடைய மகன் இன்னைக்கு பிரகாசமா காணப்படாததுக்கு அநேக காரணம் என்ன? கவலைகள், உலகத்துடைய பாடுகள், இதனால நம்ம அநேகருடைய மூஞ்சிகள் பிரகாசம் இல்லாது. ஆனா 7 சபைகளுக்கும் இந்த கர்த்தருடைய தூதனானவர் 7 சபைக்கும் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? அந்த 7 சபையின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு? பொற்சாலை கட்டி, அப்போ 7 சபைக்கும் ஒரே திரிதான். ஒவ்வொரு சபைக்கும் ஒரே திரிதான் வெளிச்சம். அப்ப 7 சபை பவுலுடைய சபையிலிருந்து கடைசி காலமாகிய லவோதிக்கா சபை வரைக்கும் இதே காலம்தான், ஒரே காலம்தான். அப்ப 7 சபைக்கும் ஆண்டவர் ஒரே வெளிச்சத்தை கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்ப தேவன் நம்மத்திலே இந்த 7 சபைகளை குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது காரணம், மோசேயுடைய முகம் வந்து எழுந்து பிரகாசிக்கமாய் காணப்படும். இன்னைக்கு நம்முடைய முகம் பிரகாசிக்குதா? அப்போ இந்த பிரகாசிக்கணும்னா உள்ள ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு. அப்ப பிரகாசிக்கிறதுக்கு என்ன தேவை? மொத்தம் 3 காரியம் தேவை. 1 எண்ணெய், 2வது திரி, 3வது வெளிச்சம், தீபம். அப்போ இந்த திரி வந்து என்ன திரி காணப்படணும்? இந்த சாதாரண திரி இருந்துன்னா அது வந்து நைலானு இப்படி சேரிலாம் நீங்க திரி போட்டீங்கன்னா திரி எரியாது. இந்த காட்டன், இந்த இது பஞ்சு, இந்த திரி போட்டீங்கன்னா இந்த தண்ணியை வந்து அதோட உயிர் வாங்கி அப்படி நின்று எரியும். அல்லேலூயா. அப்ப நம்ம கிறிஸ்துவ கொண்டு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? திரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ திரி நல்லா இருக்கும் போது எழுத்த குறைச்சதும் பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், கண்ணீர், போராட்டம் இது எல்லா மத்தியிலையும் வாழுது. அப்ப நமக்கு என்ன இல்லை? திரி எப்படி இல்லை? இன்னும் பிரகாசிக்கமா இல்லை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை வருது, உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தை நான் என்ன செய்ய போறேன்? பிரகாசிக்க செய்ய போறேன். அப்போ நம்முடைய முகம் பிரகாசிக்கன்னா விசுவாசிகளை குறித்து யாரை பார்க்கிறோம்? வாசிக்கலாம். ஸ்தேவான், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:15 வாசிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த ஸ்தேவான் யாரு? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மோசே வந்து தேவனால் கொண்டு கலக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா காணப்பட்ட அந்த ஸ்தேவான் என்பவன் யாருன்னா, சமையல் வேலை பார்த்து உள்ள பராமரிக்கிறவங்கள எல்லாம் நீ இப்படி இருன்னு சொல்லி பந்தி விசாரிப்புக்காரன் தான் இந்த ஸ்தேவான். ஆனா இந்த ஸ்தேவான் வந்து யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? இப்போது காணப்படுற விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறான். அப்போ ஸ்தேவான் தன்னுடைய முகம் எப்படி இருந்துச்சு? பிரகாசமாய் காணப்படுச்சு. அப்ப ஸ்தேவானுடைய மூஞ்சி எப்படி காணப்படுது? ரைட்டா காணப்படுது. அப்ப தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அற்புதங்களை செய்யணும்னா இன்னைக்கு அதிசயங்களை செய்யறது மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஆனா உள்ளான பின்னணியத்துல காணப்படுது யாருமே
பாக்குறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருக்கணும் மகனே, உன் திரியானது நல்ல திரியா காணப்படணும். இன்னொன்னு கர்த்தருடைய வார்த்தை குறித்து வாஞ்சி இருக்கணும். அதான் திரி வந்து எரியும். சும்மா உட்கார்ந்து எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போவான், நம்ம காலையில கேட்டுட்டு போலாம், கதை ஒண்ணு வேலை ஆகாது. அவன் திரி கொஞ்ச அணைஞ்சு போயிடும். அதனாலதான் இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய திரியா நம்முடைய வாழ்க்கை காணப்படும். அப்ப திரியா காணப்படும் போதுதான் நம்ம எப்படி காணப்படும்? பிரைட்டா காண. புரியுதா? அப்ப இன்னைக்கு நம்ம உள்ளான எண்ணெய் வந்து அந்த திரியில வரும்போது அந்த எண்ணெய் வந்து உள்ளாகும். அதான் இன்னர். திரிக்குள்ள எண்ணெய் இருந்துட்டே இருக்கும். அப்போ அந்த வைக்கும்போது சிம்னி விளக்கு பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா இருக்கும். காரணம் அதுக்கு திரின்னு சொல்லுவாங்க. இந்த திரி எப்படி தயாரிக்காங்க? இந்த திரி வந்து எப்படி சபைக்குள்ள வருது? எப்படி அந்நிய அக்கடி சபைக்குள்ள கொண்டு வர ஆகாது. நாபாப்பும் அழிப்பும் அந்நிய அக்கடியை கொண்டு வந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த 7 சபையினுடைய காலங்கள்ல தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை வைக்கும் போது தேவன் தம்முடைய ஒளிய வெளிச்சத்தை எப்படி கொண்டா? வானத்திலிருந்து அக்கினி பொழிஞ்சு அந்த அக்கினி வந்து தூப கலசத்துல எரிஞ்சு 7 அந்த பொற்பாசனம் மூலமா 7 இந்த பொன் வித்துக்கள அது எரியப்படும். அந்த எண்ணெய் எப்படி எரிக்கும் அறியவே அறியாது. அதான் 7 பொன் விளக்கு மத்தியிலே வாசமாய் இருக்கிற ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் திரி எப்படி இருக்கணும்? பிரகாசமா காணப்படும். அப்ப நம்முடைய திரி பிரகாசமா இல்லாட்ட என்ன இல்ல, ஒரு பிரயோஜனமும் நமக்குள்ள. அந்த திரி எப்படி காணப்படுமா? கொலேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாம். கொலேசியர் 3வது அதிகாரம், கொலேசியர் சாப்டர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையில வெளிப்படுவீர்கள். அப்போ இங்க கொலேசியர் 3வது அதிகாரம் 3:4. அப்ப கிறிஸ்து கொடுக்கிற தீவனுக்குள்ள மறைஞ்சிருக்குது. அப்ப வெளியரங்கமா நமக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நம்ம இன்னர்ல வந்து ஃபயரா இருக்கும் போது தேவன் நமக்கு வெளியிற பிரகாசிக்கிற வெளிக்கமாய் மாத்துறார். அப்ப இன்னைக்கு நம்ம திரியில காணப்படுற கங்க தட்டி விடணும். திரி எப்படி இருக்கணும்? பிரைட்டா இருக்கணும். திரி எப்படி இருக்கணும்? பிரைட். அப்பதான் நின்று எரியும். இல்லைன்னா நின்று எரியாது. இன்னைக்கு அநேகர் வந்து படுத்துருதான், அநேகர் சோர்ந்து போயிருந்தான். அவனுக்குள்ள என்ன இல்ல, திரி வந்து எப்படி இல்ல, பிரைட்டா இல்ல, திரி வந்து எரியல. அப்ப திரி பிரைட்டா இருக்கும் போதும் எரியும் போதும் நம்முடைய வாழ்க்கையில திரி எரிஞ்ச ஒரு சபையை குறித்து மட்டும் பேசி நான் அப்படி முடிச்சிடலான்னு பாக்குறேன். பிலதெல்பியா சபையின் காலம். என்ன சபையின் காலம்? பிலதெல்பியா சபையின் காலம். இந்த பிலதெல்பியா சபையினுடைய தூதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் வெஸ்லியாய் காணப்படுகிறார். பிலதெல்பியா சபையினுடைய காலம். அந்த வாசிக்கலாம். 4வது வெளிப்படுத்த விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 6, 7 வாசிங்க. 3வது வெளிப்படுத்த விசேஷம் 3வது அதிகாரம் 6, 7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்ப பாருங்க, இந்த பிலதெல்பியா சபையினுடைய காலத்துல பெரிய திறவுகோல் காணப்பட்டுச்சுன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிலதெல்பியா சபையினுடைய தூதன் வந்து 7 சபையின் காலங்கள்ல அவர் யாரா காணப்படுறா? ஜான் வெஸ்லியா காணப்படுத்தார். ஜான் வெஸ்லி. அப்ப ஜான் வெஸ்லியுடைய காலத்துலதான் இங்கிலாந்துல வந்து எழுப்புதல் ஏற்பட்டது. பிரிட்டன்ல எழுப்புதல் வந்து ஏற்பட்டது. அதை மட்டும் சொல்றேன், எப்படி அவங்க பிரகாசிக்கிற விளக்கமா காணப்பட்டாங்க. அப்போ இந்த பிரிட்டனுடைய ஏகாதிபத்தியம் வந்து உலகம் முழுவதும் பரவுச்சு. அதான் இங்கிலீஷ், அதான் லண்டன் இங்கிலீஷ், ஆங்கில இந்தியன் இங்கிலீஷ். அப்போ அவங்களுடைய லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்தியாவில கால் மிதிச்சு கப்பல் வணிகத்துல வந்து கல்விகளையும் கிறிஸ்துவத்தையும் போதித்து அவர்கள் லாங்குவேஜ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க. அதுலதான் நிறைய மிஷினரிகள் வந்து இந்தியாவுக்கு வந்து சில காலம் வெளிச்சமா இருந்தார்கள். 1850 இவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வராங்க. யாரு? லண்டன்
பிரிட்டன் கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் வாணிகம் செஞ்சு வந்து உள்ள வந்து என்ட்ராகி அவன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் காஸ்பலை பரப்புகிறான். அதுல என்ன காணப்படும், ஆங்கிலத்தை அவன் முதலியமாய் மொழியை கொண்டபடினால பிரிட்டன்ல என்ன, இந்தியால என்ன வருது, ஆங்கிலம் முதலாவது அப்போ சில காலம் அவன் பிரகாசம் வாழ்ந்து, அந்த சில காலம் பிரகாசம் வாழ்ந்த அவனோட ஆங்கிலத்தை எங்க புதுக்குறான், ஃபர்ஸ்ட் இந்தியால புகுத்துறான். இந்தியால அவன் நிறைய பேர் அதை இந்தியால ஆங்கில மொழியை படிக்கிறார்கள். இதே போதும்போது இவங்க என்ன பண்ணாங்க, கொலம்பஸ் வந்து எதை கண்டுபிடிச்சார், அமெரிக்கா கண்டுபிடிச்சு. அப்ப கொலம்பஸ் எங்க வந்து இங்கேருந்து போறாரு, பிரிட்டன்ல இருந்து போறாரு. அவர் அந்த சைட்ல ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில ஒரு அங்க போய் அங்க ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அங்க ஆங்கிலத்தை வேறு உண்டு செய்கிறார். 2வது கண்ட்ரி, வேர்ல்டுலே 2வது கண்ட்ரி. அப்போ 2வது கண்ட்ரில வரும்போது அடுத்து என்ன செய்றாங்க, அப்படியே எங்க போகுது, ஆப்பிரிக்காவுக்கு போகுது. மிஷினரிகள் ஆப்பிரிக்காவுக்கு போகுது. ஆப்பிரிக்கா போய் அப்படியே ஐரோப்பியன் கண்ட்ரிங்களை போய் யூகே அப்படின்னு சொல்லலாம் சுத்தி அடிக்குது. அப்போ அவங்களுடைய மார்க்கத்திலே காணப்பட்ட மதமானது மட்டும் அல்ல, அவங்கள சொல்லப்படுற திரி, அந்த திரியுடைய வெளிச்சம் வேர்ல்டு முழுவதும் பத்தி இருந்துச்சு. அவங்க பச்சை இருந்தபடினால்தான் ஆங்கில வேதாகமம் இந்த உலகத்திலே அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன, ஜான் வெஸ்லி காலத்திலே காணப்பட்ட, இன்னைக்கு சாம்பராம் இந்த பைபிள் காலேஜ் அங்கெல்லாம் இருக்கு. அந்த பைபிள் காலேஜுடைய சாஸ்திரங்களும் நிறைய இருக்கு. அதெல்லாம் அங்கேயிருந்து வந்த ஒரு மிஷினரி. அவர் வந்துட்டு இருக்கும்போது இவரு இறந்துட்டாங்க, பிள்ளை இறந்துட்டு, புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, திருப்பி நாட்டுக்கு புறத்துல அப்படியே தண்ணியில போட்டான். கர்த்தர் பார்த்துக்கணும். அப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து கிறிஸ்துக்குள் காணப்பட்ட தியாகத்தை குறிக்குது. அப்ப இந்த பிலதெல்பியா சபையின் காலத்துல உலகம் முழுவதும் திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருந்தார். அவர்கள் மூலமான வெளிச்சமானது உலகம் முழுவதும் பற்றி எரிந்தது. புரிஞ்சுட்டா? அப்ப பற்றி இருந்த வெளிச்சமானது உலகம் முழுவா போனபடினால அது மிகுந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொண்டு, வேதாகமும் ஆங்கிலத்திலே பிரிண்ட் செய்யப்பட்டு வைக்கப்பட்டு, இன்னைக்கு லண்டன்ல காணப்படுற இங்கிலீஷ் சர்வதேச மொழி. அதான் லண்டன் ஆக்ஸ்போர்ட்னு சொல்றாங்க, லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. காரணம் என்ன, அவங்களுடைய இங்கிலீஷ். அப்போ அந்த காணப்பட்ட திரி, அங்க காணப்பட்ட வெளிச்சம், ஜான் வெஸ்லி காணப்பட்ட வெளிச்சமானது அநேக திருச்சபைகள், ஒவ்வொரு ஜான் டெய்லர், சுமித்தில்ஸ், அப்படி நிறைய ஊழியக்காரங்க வந்து எழும்புனாங்க. இதான் பிலதெல்பியா சபையினுடைய காலம். அப்ப பிலதெல்பியா சபையினுடைய காலத்துல அங்கு காணப்பட்ட தீயானது இந்தியாவை தொட்டது, அமெரிக்காவை தொட்டது, ஆப்பிரிக்காவை தொட்டது, வெஸ்ட் இண்டீஸை தொட்டது. அப்போ ஆசிய ஐரோப்பிய கண்டங்களை அது தொட்டது. அது தொடாத ஒண்ணு வந்து ஜெர்மனி, ரஷ்யா, சைனா, இந்த 3லயும் அவங்களுடைய ஆதிக்கம் தவிர மற்றபடி வேர்ல்டுக்குள்ள ஏர் பண்ணிட்டா. இந்த பிலதெல்பியா சபையின் காலத்துல எழுப்புதல் காணப்பட்டு அநேக ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எழுப்புதல் வந்து தேவன் வந்து நமக்கு எப்படி இருக்கிறார், அநேகர விளக்காய் அல்ல, எரிஞ்சு பிரகாசிக்கிற விளக்காய் நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் போது உங்களை ஆண்டவர் பிரகாசிக்கிற விளக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ வாசிக்கலாம், எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2:10 வாசிக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளா இருக்கிறோம். நமக்குள்ள காணப்பட்ட வெளிச்சமானது அநேக நேரத்திலே பிரகாசிக்கும் போது நாம் தேவனுடைய நற்கிரியைகளாய் காணப்படுகிறோம், தேவனுடைய கண்டகமாய் காணப்படுகிறோம். தேவன் நம்மை சிறப்பான ஆளாக உலகத்திலே வைத்திருக்கிறார். அந்த பிலதெல்பியா சபையினுடைய காலத்திலே காணப்பட்ட வெளிச்சமானது இந்த உலகம் முழுவதையும் பிரகாசித்தது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கட்டாயம் அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும், பிரகாசிக்கதான் செய்யும், பிரகாசிக்காம இருக்கவே இருக்கா. 3வது ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் பேரு யாருன்னா நோவா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீ கொப்பேறு மனத்திலே
இப்ப பாருங்க, கொப்பேறு மரத்தை இதை பத்தி உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன்னா? பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. திருப்பி நான் பேசுறேன். இந்த கொப்பேறு மரம் என்பது ஒண்ணுக்கு உதவாத மரம், ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குமா அந்த மரம். அப்போ அந்த மரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுல பில்டிங் வந்து இதை மரத்தை கெட்டவே முடியாது. அதுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, இவங்க இன்னொரு மரத்துல இருந்து ஒரு பசையை எடுத்து அந்த பசைய நல்லா காய்ச்சி மேல ஊத்திட்டாங்க. ஊத்தும் போது என்ன ஆயிட்டு, இரும்பை கொண்டு போய் அடிச்சாலும் அங்க என்ன ஆகுது, உடையவே. அந்த மரம் இன்னைக்கு அரபாத் மலையில வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மத்தியில அரபாத்னு ஒரு மலை இருக்கு, அந்த பேர் நினைக்கும். அந்த மலையில எத்தனை 20,000 அடி மேல அந்த ஆறு அந்த. அப்ப அன்னைக்கு அப்ப எத்தனை மலையில சாதாரண பேரெல்லாம் உடைஞ்சு போயிருது. அப்போ எதுக்காண்டி இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, சாதாரண மரம்னா தண்ணி என்ன போயிடும், உள்ள வந்துடும். அப்ப அவன் செத்து போயிடுவான். அப்ப இன்னைக்கு கிறிஸ்து நோவாவுக்குள்ளே, அவன் பிள்ளைகளுக்குள்ளே, அவன் மனைவிக்குள்ளே நற்கந்தகமாய் காணப்பட்டு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட ஆர்க், பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட பேலை இந்த காலத்திலே அது சபையாய் காணப்பட்டது, அது கிறிஸ்துவாய் காணப்படும். அப்போ நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கும் போதுதான் பாதுகாப்பு. இல்லைன்னா பாதுகாப்பு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. கிறிஸ்துக்கு இல்லைன்னா உங்களுக்கு என்ன இல்லை பாதுகாப்புல. அந்த பேலை நோவாவை காப்பாற்றினது. இன்னைக்கு கிறிஸ்துவுகள் காணப்படுற அந்த அபிஷேகம், அந்த இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட அபிஷேகம், கல்வாரில் சிந்தப்பட்ட ரத்தம் பரிசுத்த ஆவியானவராய் புதிய ஏற்பாட்டிலே நமது மத்தியிலே பொழிகிறதார். அப்ப இந்த பரிசுத்த ஆவி நமக்கு கீழ் பூசப்படும் போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அப்ப நமக்குள்ளே அந்த தீயானது எரியும் போது நாம் ஃபயராக இருக்கிறோம். முடிஞ்சுட்டா சப்ஜெக்ட். நோவாவுடைய பேலை வந்து, அப்போ நோவா வந்து 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான். மழை வருது மழை வருது மழை வருது, வேற ஒரு பிரசங்கமே இல்லை. இன்னைக்கு நம்முடைய பிரசங்கம் சபையானது மேலே போகுது, சபையானது மேலே போகுது. கேட்கிறவன் கேளு, வர்றவன் வா, இதான் சர்ச்சு. நீ இதுக்குள்ள வந்துட்டா உன் தேவை கர்த்தர் பார்த்துக்குவார். புரிஞ்சுட்டா? அல்ல அப்படி இருந்தால் ஆகாரம் கொடுத்தாலும் நான் வருவானு நம்ம ஒண்ணுமே தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்படுவோம். நீ உனக்கு ஆண்டு கீழ்பட மாட்டார். இப்போ அன்னைக்கு ஒரு அறைகூல் சத்தம் நம்ம கூடுறோம். என்ன சத்தம் கூடுறோம்? ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து ஒன்னிலே பிரகாசிக்கணும். நீங்க கொஞ்ச நாளா பிரகாசிக்கிற வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். அந்த வெளிச்சம் நோவாவுக்குள்ளே காணப்பட்டது, நோவாவுடைய குடும்பத்தின் மீது காணப்பட்டது. அவர்களை ஆண்டவர் புறஜாதிகள் மத்தியிலே அவர்கள் எந்த தண்ணீரை அவர்கள் புறக்கணித்தாரோ அந்த தண்ணீர் அவர்களை நியாயம் தீர்த்தது. அதே லாக்கை வந்து இவன் வச்சிருந்தாலும் திறந்து விட்டு இவனு செத்து போயிருப்பான். அப்ப தேவன் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறார்னா அது பரிசுத்தாவின் அபிஷேகமா காணப்படுது. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது இந்த காலத்திலே தேவனுடைய தீயா இருக்கிறது, தேவனுடைய எண்ணெயா இருக்கிறது. அப்போதான் நீங்க பிரகாசிக்க முடியும். உங்க வேலையில, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, மினிஸ்ட்ரியில, எல்லாத்துலயும் என்ன செய்ய முடியும்? பிறகு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பிரகாசிக்க முடியாது. திரி வந்து நமக்குள்ள என்ன எரிஞ்சிட்டே இருக்கணும், நமக்குள்ள ஃபயர் எப்பவும் இருந்துட்டே வரணும். நாம் புத்தி உள்ள கன்னிகளாய் காணப்பட வேண்டும். இதே பேட்டனை இன்னொரு இடத்துல பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நார்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்து நதியோரமாய் நாணவுக்குள்ளே வைத்தார். இதுக்கு அப்ப என்ன காரணம் சொல்லுங்க? இது புதுசா பேசுறேன். என்ன காரணம் எப்படி சொல்லுங்க? என்ன காரணம் நான் சொல்லிட்டேன், நம்ம நேரம் இல்லை சொல்ல. என்ன காரணம்னா, நைல் நதியில வந்து அநேக முதலைகள் இருக்கும், அநேக மீன்கள் இருக்கும். அப்போ ஒரு பெட்டியில வந்து ஒரு குழந்தை போகுதுன்னா கட்டாயம் அந்த பெட்டியை தள்ளி போட்டு அந்த மீன் என்ன செய்யும், அந்த பிள்ளையுடைய மூஞ்சையோ காதையோ கதறையோ கடிக்க வாய்ப்பு இருக்கும், முதலையும் கடிக்கும். அப்போ இப்போ தண்ணியில் விடணும்னா பிள்ளை எப்படி இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். இதுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, பிள்ளையே தண்ணியில் விடும். அதனால தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. என்ன பண்ண, நம்ம ஆளுக்கு விஞ்ஞானமாக கேட்பான், நீங்கள் சொல்ல கதையை நாங்கள் எப்படி நம்புறது? அவனுக்காண்டி தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறேன், வேற ஒன்றுமே இல்லை, நம்பாதவனுக்கு. அப்போ என்ன செஞ்ச கதைனா, அந்த நார்பட்டியை ஃபஸ்ட்டு என்ன செய்யாங்க, வெயிலில் வளர்த்துறாங்க. வெயிலில் வளர்த்துற காரியம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. ஃபஸ்ட்டு காரியம் அப்படிதான் முடங்கும் தண்ணியில் வச்சும்போது. ரெண்டாவது என்ன காரணம், உள்ளும் புறமும் கீழ் பூசும் போது அந்த வாசனையில் அந்த மீன் முதல்ல வராது.
அப்போ நீ எந்த இடத்துல வீக்கா இருக்கியோ அந்த இடத்துல தண்ணி வந்து உள்ள வந்துடும். அதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கு. சொல்ல புரிஞ்சுட்டா? அப்போ நம்முடைய பேழையில என்ன வரக்கூடாது? தண்ணி உள்ள வரக்கூடாது. அப்ப பேழை என்பது பரிசுத்தாவியுடைய வார்த்தையினால் கட்டப்படும் போதுதான் அந்த பேழை நிக்குமே தவிர, வார்த்தை இல்லாத எந்த ஒரு காரியமும் அது கொஞ்ச நாள்ல ஓட்ட விழுந்துடும். அது எந்த பெரிய காரியம்னாலும் சரி, அவன் வாழ்க்கையில் அடிபட்டு போயிடுவான். அவன் ஆகா ஓகான்னு சொல்லலாம். ஆனா எங்க ஓட்ட இருந்தா தண்ணி எங்க போயிடும்? உள்ள போயிடும். பரிசுத்தாவின் பாதுகாப்பு என்ன காணப்படுது? மோசையுடைய நாட்கள்ல அது என்ன காணப்படுது? மோசையுடைய நாட்கள்ல மோசைய பாதுகாக்கப்படுறாங்க. மோசே பாதுகாக்கப்படுறான். மோசை என்ன செய்யறான்? பாதுகாக்கப்படுறான். எப்படி பாதுகாக்கப்படுறான்? எப்படிப்பட்ட காரில் பாதுகாக்கப்படுறான்? அந்த கீழ் பூசுறாங்க. உள்ளும் புறமும் கீழ் பூசும் போது இந்த நைல் நதியோட தண்ணி வந்து அந்த பெட்டிக்குள்ள என்ன செய்யறது இல்லை, போகல போட்டு என்ன ஆயிரும்? நல்லா பாதுகாப்பு. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் பாதுகாக்கப்படாத எந்த ஒரு காரியமானாலும் எந்த ஒரு நிலையமானாலும்